Hello everyone, welcome to NEET in 200 days challenge number இருக்கிறது daily challenge day number 12. So day number 12 கான Hello everyone, welcome to NEET in 140 days challenge number இருக்கிறது daily challenge day number 12. So day number 12 கான challenge என்ன அப்படினு பாத்துறலாம். So biology கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? அகைன் ஒரு 90 days கிட்ட biology கவர் பண்ற மாதிரி தான் டாஸ்க் எல்லாமே கொடுக்க போறோம். So 90 daysல biology, 90 daysல chemistry, 90 daysல physics இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்டாக செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்ல கிடைக்கும், மிச்சம் எல்லாமே செல்ஃப் ஸ்டடியாக கூட பண்ணிக்கோங்க. ஓகே. கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கோர்ஸ் வீடியோ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இருந்தால் நல்லா இருக்கும்னா மெயின் கோர்ஸ் வீடியோ இருக்குது, அதை வேணால் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி. ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஸோ மேபி இந்த வீடியோ நான் லேட்டாக மேபி இந்த டே 12 வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகுறது ஒரு நாளாக இருக்கும். பட் நான் டீச் பண்ணலன்னா நீங்கள் வந்து என்னைக்கு இந்த லெக்சர் முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறமேல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு எங்கள்கிட்ட சொல்லுங்கள். ஓகேவா? அதே மாதிரி இதோட பார்த்தோன்னா ஃபிசிக்ஸில் 4 லெசன் முடிஞ்சிருக்கு. கரெக்டாக இல்லையா? மோஷன் இன் 1D, மோஷன் இன் 2D, பேசிக் மேத்ஸ், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். இந்த மோஷன் இன் 2Dயில் 2 to 3 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? 2-3 வெக்டார்னு ஒரு டெஸ்ட் இருக்கும், மோஷன் இன் 2Dன்னு ஒரு டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டைல் மோஷன் ஒரு டெஸ்ட் இருக்கும், சர்க்குலர் டைமெக்ஸ்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். புரியுதா இல்லையா? ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ 4-5 டெஸ்ட் இருக்கும். ஒரு 7 to 9 டெஸ்ட் கிட்ட போயிருக்கும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தால். ஓகே, ஒரு 6-7 கண்டிப்பாக போயிருக்கும். அப்போ டெஸ்ட் எல்லாம் கொடுங்க, தயவுசெய்து டெஸ்ட் கொடுங்க. டெஸ்ட் கொடுக்காதவங்க டெஸ்ட் கொடுத்தாதால் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? டெஸ்ட்டோட வீடியோ சொல்யூஷன் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா வீடியோ சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்டோட லெக்சர் நம்பர் 3, கொஸ்டின் பேஸ்ட் ஆன் அயனைசேஷன், என்தால்பி, மெட்டாலிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இது டாபிக் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 லெசன் முடிஞ்சு, அதையும் டெஸ்ட் கொடுக்காதவங்க டெஸ்ட் கொடுங்க. பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் இன்ட்ரோடக்ஷன், கிளாசிஃபிகேஷன், அப்புறம் அந்த 5 கிங்டம்ஸ். ஓகே, எனக்கு பயாலஜியில் டேர்ம்ஸ் கூட வாசிக்க தெரியாது, ஏன்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது சார். 9th 10th இருக்கும்ல சார். அப்படின்னா 9th 10th நான் பயாலஜி படிக்காதனால 11th 12th நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கே போனேன். அதனால் பயாலஜியில் அந்த டேர்ம்ஸ் கூட எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ 5 பிளான்ட் கிங்டம்ஸ் இருக்கும். ஓகே, அந்த ஏதோ மொரையா ஃபங்கோ அப்படின்லாம் இருக்கும், தெரியுமா? அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகே, அந்த 5 கிங்டம்ஸ் என்னென்னு உங்களுக்கே தெரியாதவங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.